It's story time. யார் சொல்லியும் கேட்காம முரட்டு பிடிவாதத்தோட இருந்த ஒரு இளவரசனை திருத்த முடிஞ்சுதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மகாநதியோட கரை ஓரமா கேதார நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு விமலாதித்தன். விமலாதித்தனுக்கு சௌந்தரன், தனஞ்சயன்னு 2 பசங்க இருந்தாங்க. சௌந்தரன் வயசுல மூத்தவங்கிறதுனால அவனை பட்டத்து இளவரசனாவும் அடுத்த அரசனாவும் அடையாளப்படுத்தி இருந்தாங்க. கேதார நாட்டுக்கு பக்கத்துல விதார நாடுன்னு இன்னொரு பெரிய நாடும் இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மேகதத்தன். மேகதத்தனோட அக்கா குமுதவல்லியத்தான் விமலாதித்தன் திருமணம் செஞ்சிருந்தாரு. விதார நாடு தாய் மாமனோட நாடுங்கிறதுனால சௌந்தரனும் தனஞ்சயனும் கொஞ்ச நாளைக்கு கேதார நாட்டில் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு விதார நாட்டில் இருப்பாங்க. மேகதத்தனுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமா குழந்தைகள் இல்லைங்கிறதுனால அவரும் 2 இளவரசர்களையும் தன்னோட சொந்த மகன்கள் மாதிரியே நடத்தினாரு. ஒரு தடவை விதார நாட்டில் இருந்த சௌந்தரனையும் தனஞ்சயனையும் மறுபடியும் கேதார நாட்டில் கொண்டு வந்து விடுறதுக்காக அவங்க கூடவே மேகதத்தனும் வந்திருந்தாரு. இப்ப சௌந்தரனுக்கு 12 வயசும் தனஞ்சயனுக்கு 5 வயசும் ஆயிருந்துச்சு. மேகதத்தன் தன்னோட அக்கா குமுதவல்லி கிட்டையும் விமலாதித்தன் கிட்டையும் ரொம்ப தயக்கத்தோட ஒரு கோரிக்கையை வச்சாரு. எனக்கு திருமணமாகி 6 வருஷமாகியும் இன்னும் குழந்தைகள் இல்லை. எனக்கு அப்புறமா விதார நாட்டை யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற கவலை இப்பவே எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. கேதார நாட்டோட பட்டத்து இளவரசனா நீங்க சௌந்தரனை அறிவிச்சிட்டீங்கன்னா அடுத்த ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு வந்துடும். ஆனா தனஞ்சயனுக்கு தனியா ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நாடு இல்லை. நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தனஞ்சயனை எனக்கு தத்து கொடுத்தா எனக்கு அப்புறம் விதார நாட்டுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை என் மனசை விட்டு போயிடும். நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவேளை எனக்கு தத்து கொடுக்கறதா இருந்தா அதுக்கான நடைமுறைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனஞ்சயனையும் நான் விதார நாட்டுக்கு இப்பவே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. விமலாதித்தனும் குமுதவல்லியும் அவங்க நாட்டு ராஜகுருவோட ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறம் தனஞ்சயனை மேகதத்தனுக்கு தத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. தனஞ்சயனோட விருப்பத்தை பத்தி யாரும் அவங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. நடைமுறைகள் எல்லாம் முடிஞ்சு தனஞ்சயனும் மேகதத்தனோட விதார நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். இது வரைக்கும் அவன் தன்னோட தாய் மாமனோட நாட்டுக்கு வந்தப்பெல்லாம் சௌந்தரனும் கூட இருந்தாங்கிறதுனால தனஞ்சயனுக்கு தனிமையான ஒரு உணர்வு வந்ததில்லை. ஆனா இப்ப அவனுக்கு பெற்றோர்களை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்காமலேயே தன்னை விதார நாட்டுக்கு அனுப்பி விட்டதுனால தனஞ்சயனால மேகதத்தனோடையும் அவரோட மனைவியோடையும் ஒரே அரண்மனையில பொருந்தி இருக்க முடியல. அவன் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு அந்த அரண்மனையில தனிமேல இருக்க ஆரம்பிச்சான். இதுக்கு நடுவுல மேகதத்தனுக்கும் ஒரு மகன் பிறந்ததுனால அவரோட கவனம் தனஞ்சயன்கிட்டேந்து தன்னோட சொந்த மகன் மேல திரும்பிடுச்சு. தனஞ்சயன் அந்த அரண்மனையில தான் ஒரு வேண்டாத விருந்தாளியா இருக்கிறதா நினைச்சுக்க ஆரம்பிச்சான். இந்த எண்ணம் வந்ததுலேந்து தனஞ்சயனோட முகத்துல சிரிப்பு மறைஞ்சிடுச்சு. அவன் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பையனா வளர ஆரம்பிச்சான். இப்படியே 10 வருஷம் போயிடுச்சு. இப்ப தனஞ்சயனுக்கு 15 வயசும் சௌந்தரனுக்கு 22 வயசும் ஆயிருந்துச்சு. சௌந்தரன் குருகுல கல்வி எல்லாம் முடிச்சுட்டாங்கிறதுனால அவனுக்கு ஒரு திருமணமும் செஞ்சு வச்சு கேதார நாட்டோட ஆட்சி பொறுப்பை அவங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு விமலாதித்தன் நினைச்சாரு. திருமணத்தை பத்தி பேச்சு எடுத்ததுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சௌந்தரன் தன்னோட முடிவை அறிவிச்சான். எனக்கு அரசாங்கத்திலேயோ ஆட்சி அதிகாரத்திலேயோ ஒரு ஈர்ப்பு இல்லை. என்னோட கவனமெல்லாம் ஆன்மீக தேடல்ல தான் இருக்கு. அதனால நான் திருமணமும் செஞ்சுக்க போறதில்ல, அரசனா பதவி ஏத்துக்க போறதும் இல்லை. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. நான் அடுத்த 2 நாள்ல இமயமலைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். திரும்ப வருவேனாங்கிறதும் தெரியாது, அப்படியே திரும்ப வந்தாலும் எப்ப வருவேங்கிறதும் தெரியாது அப்படின்னு சொன்னான். விமலாதித்தனும் குமுதவல்லியும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம அடுத்து வந்த 2 நாளைக்குள்ள
சௌந்தரன் இளவரசனுக்கான அரச உடைகள் எல்லாத்தையும் துறந்து ஒரு காவி உடைய உடுத்திக்கிட்டு இமயமலைக்கு கிளம்பி போயிட்டான். கேதார நாட்டோட எதிர்காலத்தை பத்தி விமலாதித்தன் மேகதத்தன் கிட்ட கலந்து ஆலோசிச்சு தனஞ்சயனை மறுபடியும் விதார நாட்டிலேருந்து கேதார நாட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்தான். மேகதத்தனுக்கும் தன்னோட நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு தன்னோட சொந்த பையன் இருக்காங்கிறதுனால அவனும் தனஞ்சயனை மறுபடியும் கேதார நாட்டுக்கே அனுப்பிவிட்டான். கேதார நாட்டோட அரண்மனைக்கு வந்த தனஞ்சயனுக்கு அது தன்னோட நாடு, தன்னோட அரண்மனை அப்படிங்கிற உணர்வு வரவே இல்லை. இதுவும் தன் மேல திணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாவே அவன் நினைச்சான். இதுவரைக்கும் விதார நாட்டோட அரண்மனையில தனிமையில எந்த விதமான குருகுல கல்வியும் கத்துக்காம இருந்த தனஞ்சயனுக்கு முதல் முறையா விமலாதித்தன் கேதார நாட்டுல ஒரு குருகுல கல்வியை ஏற்பாடு செஞ்சாரு. ஆனா குருகுலத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் அடம் பிடிச்சதுனால அவனுக்கு கத்துக் கொடுக்கிற குருவை அரண்மனைக்கு வர்றதுக்கும் விமலாதித்தன் ஏற்பாடு செஞ்சாரு. ஆனா தனஞ்சயன் யாருகிட்டையும் பழகாம இருந்ததுனால எந்த ஒரு குருவாலையும் அவனுக்கு எதுவும் கத்துக் கொடுக்க முடியல. இதுவரைக்கும் 7-8 பேர் வந்து முயற்சி செஞ்சு யாராலையும் தனஞ்சயன்கிட்ட நெருங்க முடியாததுனால விமலாதித்தனுக்கு இப்ப கொஞ்சம் கவலை வந்துடுச்சு. இதுக்கு நடுவுல யாரோ ஒரு அமைச்சர் தனஞ்சயன் இப்ப கெட்ட ஆவியோட கட்டுப்பாடுல இருக்கிறதாவும் அதனால தான் யாராலையும் அவரை நெருங்க முடியலன்னும் விமலாதித்தன் கிட்ட சொன்னதுனால அவரோட கவலை இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல தான் ராஜகுரு விமலாதித்தனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு. அனந்தகிரி மலையோட உச்சியில இருக்கிற அடர்ந்த காட்டுல பரமதீர்த்தர்னு ஒரு யோகி இருக்காரு. அவரு மனிதர்கள் யாரையும் சந்திக்கிறதுல பெரிய அளவுக்கு விருப்பம் காட்டாம ஆன்மீக தேடல்லையே தன்னோட காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரு அரசனா அவரை போய் பார்க்காம ஒரு தகப்பனா அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அன்னிக்கே விமலாதித்தன் அரச உடைகளை துறந்து ஒரு சாதாரண உடைய போட்டுக்கிட்டு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அனந்தகிரி மலையோட அடர்ந்த காட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பரமதீர்த்தரை சந்திச்சு அவரை வணங்கி தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி தன்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக பரமதீர்த்தர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறதா சொல்லி முடிச்சாரு. விமலாதித்தன் சொன்னதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பரமதீர்த்தரால உளவியல் ரீதியா தனஞ்சயனோட மனசை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பரமதீர்த்தர் விமலாதித்தன் கிட்ட என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருக்கிற ஒரு புலியோட மீசையிலேந்து 2 முடிய மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். இத நீயே தான் செய்யணும். வேற யாரும் வெட்டி கொடுத்ததை நீ கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்க கூடாது. நீ அந்த புலிய தாக்கவும் கூடாது. அந்த புலி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெட்டவும் கூடாது. புலியோட முழு சம்மதத்தோட 2 மீசை முடிகளை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு வா, அதுக்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விமலாதித்தனை அனுப்பிவிட்டாரு. விமலாதித்தன் பெரிய குழப்பத்தோட தன்னோட நாட்டுக்கு திரும்ப வந்து ராஜகுரு கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. ராஜகுரு அவர்கிட்ட நம்ம அரண்மனையோட உயிரியல் பூங்கால ஒரே ஒரு புலி இருக்கு, நீங்க அதுகிட்ட கொஞ்சம் பழகினா பரமதீர்த்தர் கேட்ட மாதிரி 2 முடிகளை வெட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. புலிய பராமரிக்கிறவர்கிட்ட விமலாதித்தன் பேசினப்போ, இது ரொம்ப முரட்டு புலிங்க, நானே அதோட உணவை ஒரு தட்டுல வச்சு கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுடுவேன். புலிய நெருங்கறதுக்கு பயமாயிருந்ததுனால நானும் இதுவரைக்கும் அதுகிட்ட பழகறதுக்கு முயற்சி செய்யல அப்படின்னு சொன்னாரு. ராஜகுரு அவர்கிட்ட அடுத்த கொஞ்ச நாளைக்கு விமலாதித்தனே நேரடியா புலிக்கு உணவு கொடுப்பாரு, எப்படி உணவு கொடுக்கணுங்கிறத மட்டும் நீ ராஜாவுக்கு கத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. பராமரிப்பாளர் சொல்லி கொடுத்த மாதிரியே அடுத்த ஒரு வாரமும் விமலாதித்தன் புலியோட உணவை ஒரு தட்டுல வச்சு அதை கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாரு. புலிக்கு இப்ப ராஜாவோட முகம் கொஞ்சம் பழகி இருந்துச்சு. எப்படியும் தனஞ்சயனை மாத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு நாள் விமலாதித்தன் தட்டை உள்ள தள்ளி விடாம தன்னோட கையிலேயே வச்சுக்கிட்டு புலிய தங்கிட்ட வர மாதிரி கூப்பிட்டாரு. 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் புலிக்கு அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்து மெதுவா அவர்கிட்ட வந்துச்சு. விமலாதித்தன் ஒரு கையில தட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த தட்டிலேந்து புலி தனக்கான உணவை சாப்பிட ஆரம்பிச்சுது.
விமலாதித்தன் தன்னை எந்த விதத்திலையும் தாக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப புலிக்கு வந்துடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு நாளும் விமலாதித்தன் தட்டோட புலிய கூப்பிடும் போதே அது அவரு கிட்ட வந்து அவரு கையில இருக்கிற தட்டுலேந்து உணவை சாப்பிட ஆரம்பிச்சுது. அடுத்த 15 நாளைக்குள்ளேயே அவரு தனக்கு அன்பா உணவு கொடுக்கறவரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு நாள் அந்த புலி விமலாதித்தனோட கையையும் லேசா நக்கி விட்டுச்சு. இப்படியே 1 மாசம் போனதுக்கு அப்புறம் விமலாதித்தனுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் தைரியம் வந்து அந்த புலி உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூண்டுக்குள்ள கைய விட்டு அந்த புலியோட நெத்தியில கை வச்சு லேசா தடவி விட்டாரு. அவரோட அன்பை புலியால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால அதுவும் 2 கண்களையும் மூடிக்கிட்டு அவரோட செயலை ரசிச்சு ஏத்துக்குச்சு. அடுத்து வந்த 2 மாசத்துக்குள்ள விமலாதித்தன் அந்த கொடூர புலிய ஒரு பூனை மாதிரி தன்னோட செல்ல பிராணியா ஆக்கிட்டாரு. ஒரு நாள் அவரு புலி உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கொண்டு வந்திருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்து புலியோட மீசை முடியிலேந்து 2 முடிய வெட்டி எடுத்தாரு. புலி அவருக்கு எந்த எதிர்ப்பும் காட்டல. அன்னிக்கே புலிய மறுபடியும் பராமரிப்பாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பரமதீர்த்தரை பார்க்கறதுக்காக அனந்தகிரி மலைக்கு விமலாதித்தன் கிளம்பிட்டாரு. அவரு கொண்டு வந்து கொடுத்த புலியோட மீசை முடிய கையில வாங்கி பார்த்த பரமதீர்த்தர் இதோட தேவை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த நெருப்புல அந்த 2 முடியையும் போட்டுட்டாரு. 6 மாசம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த புலியோட மீசை முடிய இப்படி அவரு நெருப்புல தூக்கி போட்டத அதிர்ச்சியோட விமலாதித்தன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பரமதீர்த்தர் விமலாதித்தன் கிட்ட ஒரு கொடூரமான புலியையே பழக்கி உன்னோட வழிக்கு கொண்டு வர முடிஞ்ச ஒன்னால தனஞ்சயனை பழக்கி உன்னோட வழிக்கு கொண்டு வர முடியாதா? முதல்ல அவனை பழக்கி வழிக்கு கொண்டு வரது அப்பாவான உன்னால மட்டும்தான் முடியும். எந்த ஒரு குரு கிட்டையும் கல்விக்காக அவனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ அவங்கிட்ட அன்பு காட்டு, அவங்கிட்ட நிறைய பேசு. அவனை அரண்மனையை விட்டு உன் கூடவே வெளியே கூட்டிக்கிட்டு போய் 4 பேர் கூட பழக விடு. நீயும் அவங்கிட்ட ஒரு நண்பன் மாதிரி பழகு. நீ பழக பழக தனஞ்சயனும் உங்ககிட்ட நல்லா பழகுவான். ஒரு குரு கிட்ட கல்வி கத்துக்க வேண்டிய அவசியத்தை நீ அப்பா அவனுக்கு சொல்லும்போது அவனும் அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இருப்பான். அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அவரு சொன்னதெல்லாம் இப்ப விமலாதித்தனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அடுத்து வந்த 1 வருஷமும் விமலாதித்தன் எடுத்த முயற்சிகள்ல தனஞ்சயன்கிட்ட பெரிய அளவுல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அரண்மனைக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நானே குருகுலத்துல போய் மற்ற மாணவர்களோட சேர்ந்து உக்காந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனஞ்சயனே ஒரு நல்ல குருகுலத்திலையும் சேர்ந்துகிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமான அந்த புலிக்கு உணவு கொடுக்கறத மட்டும் விமலாதித்தன் தானே தன்னோட முழு பொறுப்பா எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.